ஹாய் ஹலோ நாங்கள் உங்கள் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரதர்ஸ் பைக்கில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே லேட்டஸ்ட்டாக உள்ள வண்டிகள் தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே 2023, 24, 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், அதிகபட்சம் 10,000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடின வண்டிகளை தான் சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 18/4/2026. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ 1000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடின வண்டிகள் எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன வண்டி இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். எக்ஸல் பார்த்தீங்கன்னா 2025 2 வண்டி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே க்ரீன் கலர் வண்டி. பேக் சீட்டு மட்டும் இல்லை, நம்ம பேக் சீட் போட்டு கொடுத்தலாம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னொரு வண்டி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000, 2025 மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வண்டி மட்டும் தான் இருக்குது. இதை தவிர்த்து எல்லாமே ஹை பட்ஜெட் தான். டிவிஎஸ் ஸ்விஃப்ட் 2018 மாடல், இது ஒரு 28,000 வரும். யூனிகான் 2015 மாடல், இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 23,000. யூனிகான் 2013, இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. பேஷன் ப்ரோ 2015 மாடல், இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 27,000. ஸ்ப்ளெண்டர் ப்ரோ 2016 மாடலு, பாடி மட்டும் தான் சேஞ்சஸாக இருக்கும். மற்றபடி இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே ஸ்ப்ளெண்டர் மாதிரி தான் இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்ப்ளெண்டராகவே இருக்கும். ஸோ 2016 மாடல் ஸ்ப்ளெண்டருக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அதே மாதிரி ஸ்ப்ளெண்டரில் ஐஸ் மாடல் 2017 மாடல் 20,000 ரூபா. 2020 மாடல் பிளாட்டினா, இது உங்களுக்கு 45,000 வரும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற வண்டி எல்லாமே லோ பட்ஜெட், லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ரே ZR 2025 மாடலு 82,000 வரும். வெறும் 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஸரு 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுவுமே 2024 மாடலு, இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000. சியான் புளுவில் யமஹால ரே ZR, இதுவுமே 2025 மாடலு, நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா. இதோட ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 1,26,000 வந்துடும். ஸோ நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் மின்ட்டில் அக்சஸ் 2024 மாடலு, 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 72,000 கேட்குறோம். ஃபைனல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் என்டாருக்கு 2025 மாடல், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஓடின வண்டி. கிலோமீட்டர் வெறும் 2,400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்றைக்கி இதோட ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 1,26,000 வந்துடும். நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா. புது வண்டி. அடுத்தது அப்படின்னா டிவிஎஸில் 110, டிவிஎஸ் ஜூபிட்டில் 110 டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். ஃப்ரண்டில் பெட்ரோல் போடுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். வண்டி ஷோரூம் கண்டிஷன், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 2025 மாடலு. இன்றைக்கி இதோட ப்ரைஸுமே ஒரு 1,17,000 கிட்ட வந்துடும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து 80,000 ரூபா கேட்குறோம். ஃபைனல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டரில் 125cc 2024 மாடல், 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஸ்கூட்டியில் செஸ்ட்டு 2024 மாடலு, இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 72,000. வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரெட் கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2025 மாடல் செஸ்ட்டு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மேபி 24 இருக்கலாம், 25 இருக்கலாம். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸும் 72,000. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்பில் 2 வண்டி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 2021 ஒன்று, 2020 ஒன்று. 2 வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணுறது 48,000. இன்றைக்கி ஸ்கூட்டி இறங்குறதே கிடையாது. ஆனால் அந்த 2 வண்டியுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கலரும் சரி, இன்ஜினும் சரி, வண்டியும் சரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த 2க்குமே நம்ம கேட்குற ப்ரைஸ் 48,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் 2024, 25 இருக்கும். ப்ளூ கலரு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணுற ப்ரைஸ் 75,000. கடைசி ரேட்டு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடுன 2025 மாடலு ஹோண்டாவில் டியோ, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். 25 மாடலு, நம்ம கேட்குற ப்ரைஸ் 85,000. 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஹோண்டாவில் டியோ 110cc, வெறும் 4,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 85,000. டியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,10,000 சம்திங் வந்துருச்சு. நம்ம 2 வண்டிக்குமே 85,000 கோட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் டைப்பில் டியோவில் 110 2023 மாடலு, ஒரு 20,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நம்ம சொல்கிற வண்டிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எடுத்து நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே இருக்கும். இந்த வண்டி டியோவுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 73,000. ஃபைனல் தான். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷர், ஹீரோ ப்ளஷரில் மட்டும் நம்மள்ட்ட 6 வண்டி அவைலபிளாக இருக்குது. 6 வண்டியுமே 24, 25, 23 இந்த மாதிரி மாடல் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 25 மாடலு. கிலோமீட்ரு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கலருமே ரொம்ப எடுத்து காட்டும். 9,547 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸு 70,000 ரூபா.
இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இதுவுமே 1 லட்சம் சம்திங் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 2024 மாடல். மேபி நான் சொல்கிறதில்ல ஒரு 23, 24, 25 இந்த மாதிரி மாடல் கூட எனக்கு தெரியாமல் வேரியன்ட் ஆகலாம். ஸோ மாடல் என்னவோ அதை நம்ம நேரில் வரும்போது சொல்லிடுவோம். இது 24 மாடலு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 65. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 மாடலில் ஹீரோ ப்ளஸரு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஜெனுவனாக இருக்கும். கிலோமீட்டர் 10,000க்குள்ளே தான் ஓடி இருக்கும். கிலோமீட்டர் 10,700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 65 to 70,000க்குள்ள இந்த வண்டியை பேசிக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரே ZR 2024 மாடல். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது நம்ம 75 ரூபா கேட்குறோம். இது போக நம்மள்கிட்ட ஹீரோ ப்ளஸரில் மட்டும் இன்னும் 3 வண்டி அவைலபிள் இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஸ்ப்ளெண்டரை பார்த்துடலாம். இப்போ நம்மள்ட்ட ஸ்ப்ளெண்டர் மட்டுமே 1, 2, 3, 4, 5 இது போக 4 வண்டி நம்மள்ட்ட வர வேண்டியது இருக்குது. மொத்தம் 9 வண்டி. எல்லா வண்டியுமே 8,000, 9,000 கிலோமீட்டர் ஓடுற வண்டி. 2024, 23, 25 லேட்டஸ்ட் மட்டும் தான் இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு. 70 ரூபா கேட்குறோம். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடலு. வெறும் 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அது 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எந்த வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. இந்த வண்டிக்கு நம்ம ஒரு 73 ரூபா கேட்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 மாடலு ஸ்ப்ளெண்டரு. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் ஒரு 70 ரூபா கேட்குறோம். இது பார்த்தீங்கன்னா 2025 மாடலு. கிலோமீட்டர் ஒரு 900 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன். ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் ஃபைனலாக 78 ரூபா நம்ம கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, சின்னதாக நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடுன ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ப்ளூ கலரு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 75. ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இது போக நம்மள்ட்ட இன்னும் 4 ஸ்ப்ளெண்டர் அவைலபிள் இருக்குது. 4மே இதே குவாலிட்டியில் இருக்கும். சர்வீஸுக்கு தான் வண்டி நிற்கிது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்டினால 110cc 2022 மாடலு. 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 50,000 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HF டீலக்ஸில் 2024 மாடல். வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 63,000 ரூபா. வண்டியில் எந்த குறைபாடுகளுமே இருக்காது. நெக்ஸ்ட் வாங்க பல்சர் NS பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற வண்டிகள் எல்லாமே பல்சரில் 125, 150 ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் ஜெனுவனாக இருக்கும். கிலோமீட்டருமே 8,000, 7,000, 15,000 இந்த மாதிரி ஓடுனது தான். இது பார்த்தீங்கன்னா 2024 மாடல் 125. இதுக்கு நம்ம 75 ரூபா கேட்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்சர் 125 2025 மாடல். இதுக்கு நம்ம 85 ரூபா கேட்குறோம். நம்ம சொல்கிற விலைகளில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். ஏன்னா ஷோராக எனக்கு மாடல் தெரியாது. அதனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 150ல் 2024 மாடலு. இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 85,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSல 125 2025 மாடலு. வெறும் 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரொம்ப 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 குவாலிட்டியாக இருக்கும். இதோட ஆண்டோடு இன்னைக்கு 1,40,000 சம்திங் வந்துருச்சு. நம்ம கேட்குறது 95,000 2025 மாடல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாமரை பொறுத்த வரைக்கும் வெறும் 1,300 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2025 மாடல். வெறும் 5 மாதம் ஆன வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,300 1,300 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி. டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். ரொம்ப ஜெனுவனாக இருக்குது. கஸ்டமர் கையில் வச்சு ஓட்டினாரா அப்படிங்கிற அளவுக்கு டவுட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 89,000 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024ல் சைனில் 100 ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். கிலோமீட்டர் 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 60,000 ரூபா. சின்னதாக நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSல 200 வச்சிருக்கோம். 2025 மாடலு. ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 1,45,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Nல 125 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். Nல 125. இந்த NS 125 N 125 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 70,000 ரூபா. 2025 மாடலு. 6,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2002 மாடல் ஸ்ப்ளெண்டர் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் 7,500 ரூபா. சில்லற வேலை மட்டும் இருக்குது. மற்றபடி வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது போக நம்மள்ட்ட இன்னும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு 4 ஸ்ப்ளெண்டர் வர வேண்டியது இருக்குது. 3-4 ப்ளஸர் வர வேண்டியது இருக்குது. ஆக்டிவா டியோவில் நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு போஸ்ட் போட டேட்டு சனிக்கிழமை 18/4/2026. நம்ம வண்டிகளை நேரில் பார்க்கணும் அப்படின்னா பிரதர்ஸ் பைக்கு திருநெல்வேலி மேலாப்பாளையத்துக்கு ரிலையன்ஸ் சிக்னல் பக்கத்தில் வந்துருங்க. ஸோ நம்மள்ட்ட இப்போ நம்ம இருக்கிற அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேட்டஸ்ட் பைக் தான். ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ வண்டி இருக்கிற லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலாப்பாளையம். நாங்கள் பிரதர்ஸ்.